காங்கிரஸை இதற்கு மேலே பேச விடக்கூடாது என முடிவெடுத்திருக்கிறது திமுக. இன்றைக்கு டெல்லியில் ஒரு முக்கியமான சந்திப்பை நிகழ்த்துகிறார் கனிமொழி அவர்கள். இதற்கு பிறகு காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுகவை சீண்டுகிற மாதிரியோ, திமுக தரப்பிலிருந்து காங்கிரஸை கடுமையாக விமர்சிப்பதோ இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திடீரென மதுரையினுடைய வடக்கு தொகுதி எம்எல்ஏ திமுக மாவட்ட செயலாளர் தளபதி பேசியதற்கு இந்த பக்கம் எல்லாரும் கொந்தளிச்சு அடுக்கடுக்காக விமர்சனங்களை வைத்தார்கள். அதற்கு இந்த பக்கம் திமுக தரப்பிலிருந்து மாணிக்கம் தாகூர் திமுகவை பேசிய போது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இப்படியெல்லாம் நீங்க கேட்கலாமா அப்படின்னு எதிர்வினை. இது இதற்கும் மேல முற்றி போனால் நாளைக்கு ஒருவேளை கூட்டணி அமைந்தாலும் காங்கிரசுக்கு திமுக காரர்கள் வேலை செய்வார்களா என்கிற சிக்கலாகவும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது அத்தனையும் இதோடு நிப்பாட்டுவதற்கான வேலைகளை திமுக தரப்பு தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் நடக்க போகும் முக்கிய சந்திப்பு இறுதி வடிவத்தை எட்டுகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. புயல் ஓய்ந்த பின்னாலும் தூவானம் விடாதுல்ல, அது மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளால அக்கப்போர் நடந்துகிட்டே இருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கங்கே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் அதிகாரத்தில் யாருமே இந்த விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இப்போ கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு? இன்றைக்கு மாலை கனிமொழி அவர்கள், திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ராகுல் காந்தி அவர்களையும் கார்கே அவர்களையும், 2 எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறார். அதாவது மக்களவை மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் அவங்கள சந்தித்து இன்றைக்கி இங்கே இறுதி வடிவம் கூட்டணி அதற்கான எட்டுதல்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையை அங்கே தொடங்கிட்டாங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் திமுகவை சீண்டக்கூடிய வேலையை செய்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். ஏன்னா நீங்கள் ஆப்டிக்ஸ் பாருங்கள், அன்புமணி உள்ளே போகிறார், நயனார் நாகேந்திரன் அதுக்கு அடுத்த நாள் சந்திக்கிறார், வரிசையாக சந்தித்து ஒரே குரலுக்கு இன்றைக்கி என்டிஏ வந்துருச்சு. இன்றைக்கி என்டிஏவில் 2 குரல் தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்க. நீங்கள் மோடியோ அமித்ஷாவோ எங்கள் முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லலைங்கிறத தவிர அதை ஓர வச்சா இங்கே எல்லாரும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக தான் ஒன்று சேர்றோம், அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரும் ஒரே குரலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பிஜேபியை தவிர்த்தா எல்லாருமே ஒரே குரலுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களும் அதை சொல்கிறாங்க. அன்னைக்கு காலையில் பியூஷ் கோயலுக்கு விருந்துன்னும் போது வானதி சீனிவாசன் இறங்கி வருங்கால முதலமைச்சர் எங்கள் அண்ணன் வீட்டில் சாப்பிட போகிறேன்ட்டு தான் உள்ளே போனாங்க. நயினாருக்கும் அதில் தயக்கம் இல்லை, டிடிவி உட்பட அம்மா ஆட்சி அமைக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்றப்ப அதில் சிக்கல் இல்லை, ஒரே குரலில் பேசுகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் திமுக கூட்டணியில் குரல் பலவிதமாக ஒலிக்கிறது என்பதை தாண்டி திமுகவின் மீதான விமர்சனமாகவும் அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு விசில் ஊதியாச்சுன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டதை நம்ம என்ன கணக்கில் எடுக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா. ராகுல் காந்தி சொல்லிவிட்ட பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் யார், இங்கே சீட்டு தொகுதி பங்கீடு இதை பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா, இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சா ரொம்ப வெதும்பிட்டு இருக்கிறாரா அது சக்கரவர்த்தி. தனிநபர்கள் நினைத்தது நடக்கலை, ஒரு 4 பேர் 5 பேர் நினைச்சதுக்காக ஒரு கூட்டணியை முடிவு பண்ணிட முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. கூப்பிட்டு அங்கே பேசினதுலேயே எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது 50% மேலே விஜய் கூட போயிடலான்னு சொல்லியிருந்தா அவங்களே மாற்றி எடுத்துருக்க போகிறாங்க. இதில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் குரல் எழுப்புறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு கும்பல் சேர்ந்தா ஒரு பலம் வர்றது மாதிரி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாம். அங்கே தனித்தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் அப்புறம் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அதனால தான் அதை ஊற போட்டு இல்லை ஆற போடுங்கன்னு போட்டுட்டு தான் உங்கள்கிட்ட நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டது. அதற்கு பிறகும் தொடர்கிற காரணத்தினால் இப்போ பார்த்திங்கன்னா மதுரை வடக்கினுடைய எம்எல்ஏ திரு கோ தளபதி அவர்கள், அவர் மாவட்ட செயலாளராக இருக்கார், அவர் போட்ட கூட்டத்தில் பேசினதுங்கிறது தான். காங்கிரஸில் அடுத்த எலெக்ஷனில் 2 பேருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, ஒன்று மாணிக்கம் தாகூர், இன்னொன்று ஜோதிமணி, இவங்களுக்கு போதுமான அளவுக்கு பூத் ஏஜென்ட் இல்லாமல் நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கு, ஆனால் திரும்ப எதையாவது பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே மாணிக்கம் தாகூர், சிலருக்கெல்லாம் நம்ம பாடம் புகட்ட வேண்டியிருக்கு, அதனால் அடுத்த முறை இந்த மதுரை வடக்கு தொகுதியை கேட்டு வாங்கி காங்கிரஸ் நிற்கணும், திமுக மாவட்ட செயலாளருக்கு திமுக சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அவர் சொல்ல, இது கடுமையாக கண்டிக்கத்தக்கதுன்னு செல்வ பெருந்தகை அப்படியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தான் திமுகவினர் குறித்து இப்போ திருச்சி வேலுச்சாமி ஒருத்தர் கலைஞருடைய சொந்த வாழ்க்கை குறித்தெல்லாம் துக்ளக் மேடையிலே ஏறினாரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இந்த தரப்பிலிருந்து பதில் வருகிறது. ஆனால் அவரை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் அப்படி ஏற்றுக்கொள்ளுமான்னு தெரியல. ஏன்னா அனாமத்தா தான் அவர் சுற்றிட்டு இருக்கிறாரு, தேவை ஏற்படும் போது திமுகவை சீன்றது இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் என்கிற பெயர், அவர் என்ன தமிழ்நாடு காங்கிரஸின் சுப்பிரமணிய சாமி, அவர் அங்கே சுப்பிரமணிய சாமி தான் பேசுவார், பிஜேபி வாயவே திறக்காது, அதிகபட்சம் கேட்டால் அது அவருடைய சொந்த கருத்துன்ட்டு தப்பிச்சிருவாங்க, அவரை கட்சியை விட்டு நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகார மையமா திருச்சி வேலுச்சாமி நமக்கு தெரியல. நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிள் காங்கிரஸ் பிரமுகர்னு தான் அவர் மேடை எடுக்கிறார்.
அப்போ அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடு அப்படிங்கிற அர்த்தம் தானே வருது. நீங்கள் அவரை பதவியை விட்டுலாம் நீக்க, ஐ மீன் பொறுப்பில் விட்டலாம் நீக்கணும், அவர் பொறுப்பில் இல்லை, அடிப்படை உறுப்பினர்லாம் நீக்கணும்லாம் யாரும் கேட்கல. அந்த கருத்துக்கு மாநில தலைமைக்கு உடன்பாடு இல்லை, அது குறித்து நாங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கோன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டீங்களா? இந்த கண்டனம் உங்களுக்கு வருது இல்லையா அவங்களுடைய கட்சி கட்டமைப்பு குறித்து? அவங்க கட்சியினுடைய பர்சனல் லைஃப்பில் தலைவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே போனால் அப்புறம் அவங்க கேட்க தானே செய்வாங்கங்கிற இடம் வருது. ட்ரிகர் பாயிண்ட் ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டு இருக்கும்போது இது தனியலை அப்படின்னா 96 நிகழ்ந்ததை போல ராஜீவ் அவர்களுடைய மரணம், படுகொலை, அதற்கு பிறகு எலெக்ஷனில் ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கிறாங்க, திமுகவின் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டது, காங்கிரஸ் அதுக்கு தோளோடு தோல் நின்றது, ஜெயிச்சு எதிர்கட்சியாக கூட திமுக வரல, ஜெயிச்ச 2 எம்எல்ஏல ஒருத்தர் பைக்க கூட போயிட்டார். அது மட்டும்தான் காங்கிரஸ் அன்னைக்கு எதிர்கட்சியாக உட்காருது. அது 5 வருஷமும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த பக்கம் காங்கிரஸுக்கும் அவ்வளவு சண்டை நடந்திருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் மேலே பிரதமர் முடிவு பண்ணிட்டாருங்கிறதுக்காக 96 திரும்ப நீங்கள் போய் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணிக்கு சேர்ந்ததுனால தான் தமிழ் மாநில காங்கிரஸோட ஸ்டெல்ல இருந்தாங்க. அவங்க சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போனது போல் இதற்கு பிறகு தொண்டர்கள் ஒரு எல்லையை தாண்டிட்டாங்க அப்படின்னா இவங்களை ஏன் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு தலைவர்கள் கை குலுக்கி கொண்டாலும் வேலை செய்ய மாட்டாங்க. வேலை காங்கிரஸ்க்கு நிற்கிற தொகுதியில் வேலை பார்க்காம அமைதியாக இருந்த போது எதிர்த்து ஓட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. வேலை பார்க்கல கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல, வாக்குறுதிகளையோ இல்லை மற்ற விஷயங்களையோ சேர்க்க வேண்டிய விதத்தில் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திமுக கிட்ட தான் கட்டமைப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா கடைசி நேரத்தில் திமுகவை நம்பி தான் இருக்க வேண்டிய சூழலே இருக்கிறது. இதில் என்னென்னா இவங்க சொன்ன மாதிரி அந்த மதுரை வடக்கில் இதுக்கு முன்பாக காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க 2016. அப்போது அதிமுகவினுடைய திரு ராஜன் செல்லப்பா அவர்களிடம் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அப்போ ஏற்கனவே கொடுத்து போன எலெக்ஷனில் கொடுத்து உங்களுக்கு கொடுத்ததில் தோற்றதுனால தான் திரும்ப திமுகவே தங்களுடைய மாவட்ட செயலாளர் இறக்கி இப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அவர் அதுக்கு பிறகு நின்னவர் தொகுதி மாறிட்டார், அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ மதுரை மாவட்டத்திலேயே நீங்கள் குளச்சல் சட்டமன்ற தொகுதி திமுக எடுக்கணும், இங்கே இருக்கக்கூடிய பிரின்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு குரல் வந்து கடந்த முறையே ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது. இந்த முறையெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது வரும்போது அப்படி ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு காங்கிரஸ் வந்து ஒரு செல்வாக்கான கட்சியாக இருக்குது. பார்ப்போம், இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அங்கங்கே அடுத்து விளவங்கோட்டில் கேட்பாங்க, நாங்குநேரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி எல்லாம் போச்சுன்னா என்ன ஆகுங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 வருஷம் 3 டேர்ம் 4 டேர்ம் கூட்டணி கட்சியே கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே இருக்க கட்சி யாரும் டயர்டாகும். அதனால் அதை நீங்கள் கவனமாக ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்குங்கிற தேவை இருக்குது. இப்போ சொந்த கட்சிக்காரன் 15 வருஷமாக நம்ம உழைச்சாலும் அவன் கட்சிக்கு தான் போதா அப்படிங்கிற சோர்வுக்கு வந்துட்டான்னா அவன் முடிவுகள் வேறு விதமாக எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. கட்சி தொகை விட்டுற போயிடும், மாவட்டத்திலேங்கிற அந்த பிம்பம் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே கை மீறி போயிட்டுருக்கு. அதில் இப்போவே தண்ணியை தெளித்து விடலை அப்படின்னா அந்த புகை ஜாஸ்தியாகி எல்லார் கண்ணுக்கும் சிக்கல் ஆயிரும் அப்படிங்கிற இடம் இருக்கிறதுனால அது என்னங்கிறத க்ளீன் பண்ணணும். காங்கிரஸ் தரப்பு இப்போயே கேபினெட் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கஷ்டம்தான் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் தலைமை வந்து எலெக்ஷனுக்கு பிறகு தான் அதெல்லாம் பேசப்படும். தலைமையே அதை பேசும், நீங்கள் எதுவும் பேச வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வலியுறுத்தலை இல்லை அவங்க சொன்ன உத்தரவை மீறுகிறவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்கிற உத்தரவாதத்தையும் திமுக தரப்பு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. கூடுதலாக பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து திமுகவில் இப்போ எப்படியும் குழு அமைச்சிருவாங்க, பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். எவ்வளோ சீட்டு என்ன எந்தெந்த தொகுதின்னு சொல்ல மாட்டாங்க, சீட்டு எண்ணிக்கைக்கான பேச்சுவார்த்தை 2 கட்டம் 3 கட்டமெல்லாம் போகும். ஜோடங்கர் அவர் இருந்தப்ப அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தை குழு போட்டாங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை, இது ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு குழு அமைச்சதே இந்த பேரத்தை பேசி ஒத்து வரலன்னா நம்ம தாவைக்காவுக்கு தாவிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட மேலிடத்திற்கு இருந்ததோ அப்படின்னு சொல்லி என்ன தோணுது. ஆனால் அதுதான் யார் கூட கூட்டணி நடத்த பேச்சுவார்த்தை போது திமுக மட்டும்தான் அவங்க விளக்கம் கொடுக்க. என்ன பிரச்சனைனா ராகுல் காந்தியே வந்தாலும் விஜய்க்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை யார் வரைக்கும் போவீங்க நீங்கள்? அதிகபட்சம் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் இல்லை ஆதவர்ஜன வரைக்கும் தான் உங்களால் போக முடியும், அதை தாண்டி போக முடியாதுங்கிற சூழலில் விஜய் இருக்கிறார். இப்போ டிடிவி அங்கே சேர்வதாக இருந்ததோ இல்லை அன்புமணி சேர்வதாக இருந்ததோ ஏன் போச்சுன்னா விஜயை அப்ரோச் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த ஒரு கண்ணாடி குடுவையில் ஒரு பிம்ப சிறைக்குள்ளே சிக்கிட்டு உங்களால் ரீச் அவுட்டே பண்ண முடியலங்கிற சூழல் வந்ததனுடைய விளைவு தான் உங்களை நம்பி இன்றைக்கி யாரும் வரலங்கிற நிலைமை இருக்குது. அப்போ இல்லை காங்கிரஸ் நம்பியே வருதுங்க, 50 60 சீட்டு கூட கொடுப்பாங்க. செலவு யார் பண்ணுவாங்க? செலவு தேர்தலுக்கான செலவெல்லாம் நான் சொல்கிறேன்.
அந்த செலவில் தொடங்கி பூத் ஏஜென்ட் வேலைகள்லேருந்து அத்தனை மாணிக்கம் தாக்கூர் இவ்வளவு பேசுகிறாரு. விருதுநகரில் காங்கிரஸினுடைய பூத் ஏஜென்ட்டுகள் எல்லா பூத்துக்கும் இருந்தார்களா? ஏறத்தாழ 412 413 பூத்துக்கு அவருக்கே பூத் ஏஜென்ட் காங்கிரஸ் ஏஜென்ட் இல்லை. தேமுதிக அந்த தொகுதியில் காங்கிரஸை விட கூடுதல் பூத் ஏஜென்ட்டுகளை வச்சு வேலை பார்த்துருக்கு. அப்போ பிஎல்ஏஸ் போட முடியாத சூழலில் இருந்ததுங்கிறது விருதுநகர் ஒரு சாம்பிள். அவங்களுக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கானா இல்லைங்கிறது தான் ஃபேக்சுவலி கரெக்டாக இருக்கும். தாவேக்காக்கும் இருக்கான்னு தெரியாமல் நீங்கள் அங்கே எப்படி போய் சேருவீங்கிற இன்னுமே அனுபவம் இல்லை அவங்களுக்கு, எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, களத்தில் எப்படி நிற்கிறாங்கங்கிறதுலாம் தெரியாது. நீங்கள் காங்கிரஸில் இருந்தாலும் அவங்களும் அரசியல்வாதிகள் தான், எம்எல்ஏக்கள். அவங்களுக்கு தாவேக்கா ஓட்டு வந்தால் திமுக ஓட்டு இல்லாமல் நம்ம செல்வாக்கு வச்சு ஜெயிப்போம் நம்பிக்கை இருந்தால் நேரம் போகலான்னு வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த செல்வாக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அது கூட ஏதோ இன்னொன்று சேரணும். அந்த எது சேர்ந்தால் வெற்றி வாய்ப்புங்கிறத கிரவுண்டில் அவங்க தாவேக்காவுடைய செயல்பாடுகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் அந்த ப்ரப்போசல் அவங்களே எடுப்பாங்கங்கிற விஷயம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களின் காரணமாக தாவேக்காவை நம்புவதற்கு, அதாவது இங்கே உள்ளூரில் இருக்க கட்சிகளாலேயே ரீச் அவுட் பண்ண முடியல, நீங்கள் டெல்லியில் இருந்துட்டு உடனே ரீச் அவுட் பண்ணிடுவீங்களாங்கிறது முயற்சிகள் நடந்து அதிமுக தரப்பிலும் கடந்த காலத்தில் பேசினாங்க. அவங்க காங்கிரஸ் தரப்பிலும் சில விஷயங்களில் கரடி விடுற வேலை ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வேறு சிலரை கிளப்பி விட்டு தனிநபர்களை பேச வச்சதும் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக என்கேஜ் பண்ணுற இடத்துக்கு காங்கிரஸ் போகாததன் காரணமாகத்தான் நட்பு சக்தி யார் வந்தாலும் வரலனாலும்ங்கிற வார்த்தையை விஜய் பயன்படுத்தினார். அட்லீஸ்ட் முடியாத நாளாச்சும் சீக்கிரம் சொல்லுங்கன்னு தாவேக்கா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா 234 தொகுதினா நம்ம பயணப்படணுமேங்கிற வருத்தம் வேற வரைக்கும். யாரை விட விஜய் தான் எல்லா தொகுதியிலும் பிரித்து கொடுக்கறதுக்குங்கிற மாதிரி அவர் வேற புஷி ஆனந்த் வேற தெரியாமல் 3-4 தொகுதி தான் அரசியல் சட்டத்தில் போட முடியாது, 2 தான் போட முடியும். 3த்தில் போட்டால் உங்கள் மேலே சட்ட ரீதியில் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு நடக்கும். 3 தொகுதியும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை, தகுதி இழப்பு செஞ்சுட்டு இந்த ஒரு எலெக்ஷனில் நிற்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியும். ஏதாவது தெரியாமல் சொல்லி விஜய் எலெக்ஷனில் நிற்க முடியாத மாதிரி பண்ணிட போகிறீங்க. 2 தொகுதியில் தான் போட்டியிட முடியும். இன்னொன்று அந்த கடையில் வியாபாரம் இல்லை அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருச்சு. கடையெல்லாம் திறந்துருக்காங்க, கடை விரிட்டேன் கொள்வார் இல்லைங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கமலஹாசன் கூடலாம் போய் தேமுதிக இவங்கெல்லாம் நின்று சீட்டு வாங்கினாங்கல்ல, அந்த வாய்ப்பு கூட அவருக்கு வந்தவங்களுக்குலாம் 60 சீட்டு 80 சீட்டுன்னு வாரி கொடுத்தாப்புல மனுஷன். அப்படி ஒரு பரந்த மனசை கொண்டவர். அவங்களும் வாங்கிட்டு சீட்டு நிறைய இருக்குன்னு திரும்ப கொடுத்ததெல்லாம் அடிச்சா. இது ஐஜேக்கேன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு இல்லைங்க சீட்டு 60 சீட்டு கொடுத்துருக்குறீங்க, ஒரு 12 சீட்டு நாங்கள் திரும்ப தரோம், அவ்வளோ ஆள் இல்லைன்னு திரும்ப ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் உலக வரலாற்றுலேயும் நடந்திருக்காது இல்லை? அமமுக இந்த பக்கம் அசாதுதீன் ஒவைசி கூட எல்லாம் கூட்டணி வச்சாங்க. அது ஒரு விதமாக அது ஈக்குவேஷன் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படியான நிலையில் இருக்கும்போது விஜயை நோக்கி வருவதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு நிலை. காங்கிரஸ் ஏறத்தாழ முடிவு பண்ணாலும் அது கேடர்களுக்கு பாஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதற்கு நடுவில் ராகுல் காந்தி இந்த வாரத்தில் தமிழ்நாடு வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மாநாட்டுக்கு திட்டமிட்டுறாங்க. அதற்கு முன்பாக அங்கே டெல்லியில் சில மூவ்ஸை கொண்டு வந்தால் தான் இது ராகுல் காந்தியினுடைய மாநாட்டை வெறும் காங்கிரஸ் மட்டும் எடுக்க போகிறதா, திமுகவும் பங்கு பெற்று மேடையேற போகிறதாங்கிற ஆப்டிக்ஸை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியும் மிக நிச்சயமாக. இல்லை, இதில் பிஜேபியிலேருந்து அமித்ஷா அவர்கள் மறுபடியும் வராரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து மேடையில் ஏற போகிறாங்க கன்னியாகுமரியில். அப்போ அதற்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு இவங்க சைட்லேருந்து கூட்டணி கட்சிகள் ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் ஏற வேண்டிய ஒரு அவசியம் இருக்குல்ல, வெளியில் அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஏன்னா கடந்த 10 நாட்களில் ஒரு நாள் பிரதமர் மோடி, ஒரு நாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது அந்த ஆப்டிக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இதற்கு எதிர்வினையாக நாங்கள் ஒன்றும் சலைச்சவங்க கிடையாது, எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 2 கட்சி இருக்குன்னு ஏற்ற வேண்டிய தேவை இருக்குது. கமலஹாசன்லேருந்து அத்தனை வரையும். கமலஹாசன் நாடாளுமன்றத்துக்கு போவாருன்னு நம்மளை போன செஷனுக்கே அவர் போய் பதவி ஏற்றதோடு சரி, அடுத்து எதுவும் போன மாதிரி அவருக்கு அட்டண்டன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவரெல்லாம் கூப்பிட்டு ஏற்ற அவர் அந்த பேட்டரி லைட்டை வேறு வாங்கி வச்சுருக்காரு. அந்த பேட்டரியோட கூட ஒரு மேடை ஏறி நின்று அவரும் கையை கோத்து தூக்கணும்ல, அதுக்கு தேவை இல்லையா? அதில் நடுநாயகமாக முதலமைச்சரும் ராகுல் காந்தி எதிர்கட்சி மக்களவைத் தலைவரும் இணைந்து நின்று அந்த கைகளை உயர்த்தும் போது அந்த ஆப்டிக்ஸுங்கிறது பெருசாக போய் சேர வாய்ப்பு இருக்கிறது. சிபிஐ சிபிஎம் உங்களுக்கு விசிகே வேல்மணன் அவர்களுங்க இன்னமும் அங்கே தான் தொடர்றாரு. இந்த பக்கம் கமலஹாசன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அதுக்கு எஸ்டிபி இப்போ தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கருணாஸ் இருக்கார். நீங்கள் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் ஒரு தொகுதி 2 தொகுதி தான் அப்படின்றவங்கள நீங்கள் அவங்கள ஏற்றுனீங்கனால அது ஒரு ஆப்டிக்ஸ் கட்டாயம் காட்ட வேண்டிய சூழல் இருக்குது இல்லைங்களா? திரும்ப இருக்கார், மற்றவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் அங்கே பிளேஸ் பண்ணி பொசிஷன் பண்ணி ஏற்ற வேண்டியது வைகோ. அவரை விட்டுட்டோம். வைகோ ஏற்றுறதா துரை வைகோ ஏற்றுறதான்னு வேறு அப்புறம் சிக்கலாகும். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்டிக்ஸை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இது போக 2024 ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அகில இந்திய லெவலில்ன்ற மாதிரி மகளிர் மாநாட்டாக கூட்டி
பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. சுப்ரியா சுலே போன்றவர்கள், மெஹபூபா முஃப்தி வரல நினைக்கிறேன், அப்போ அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே வரல. ஸோ மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து பெண் தலைவர்களை கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி கூட எலெக்ஷன் இருக்கிறதுல ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஆப்டிக்ஸாக அதை கொண்டு போகணும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஆன்டி பிஜேபிங்கிறது தான் திமுக இப்போவும் சொல்ல வருது. பிஜேபிக்கு ஆட்சி தான் நடக்கும் அதிமுக ஜெயிச்சான்னு பிஜேபியை ஓங்கி அடிக்கிற வேலையை தான் அவங்க திரும்ப திரும்ப ஃபோக்கஸ்டாக போகிறாங்க. நாளடைவில் அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து பிஜேபின்ற வகையில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வருவோன்னு கூட இறக்குவதற்கான அந்த ஆப்டிக்ஸும் இருக்குது. பிஜேபியை எதிர்க்கிறதா சேஃபான ஆட்டம். அதிமுகவை விடவும் பிஜேபி, அதிமுகவை விடவும் விஜயை விடவும் பிஜேபிங்கிறது ரொம்ப சேஃப் பெட். அவங்களுக்கு 3 எலெக்ஷனில் கை கொடுத்த பெட்டாகவும் இருக்குங்கிறதுனால பழக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. காங்கிரஸ் என்ன முடிவுக்கு வர போகிறது? காங்கிரஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஜனநாயகமான கட்சி, எல்லா குரலும் இருக்கும், அதெல்லாம் சரி. எலெக்ஷன் இருக்கிறதுல கூட இருக்கிறவங்களை காலி பண்ணுறதுக்குன்னு அந்த குரல் போகும்னா அதுக்கு மேலே அன்ன வரைக்கும் போதுன்னு கைட்டி விட வேண்டிய தேவை அல்லது நிர்பந்தம் ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு உருவாகிறதுன்னு பார்க்கணும். இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, டெல்லியில் இருந்து கொண்டு மாநிலங்களில் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கிற அந்த ஒரு அவங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிகளுக்கான ஒரு இருமாப்பும் இதில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கோட்டுட்டு பார்க்க வேண்டியிருக்காங்கிறத நீங்கள் கேட்குறதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க செஞ்சு தந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம். இங்கே நீங்கள் கட்சியை வளர்த்துட்டு கேட்டிங்கன்னா வேறு. நிதிஷ்குமார் 101 ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கான வளர்வதற்கான வேலைகளை நீங்கள் பார்த்தீங்க. முன்னாடி சுஷில்குமார் மோடியிலேருந்து பலரும் அங்கே உழைத்தார்கள்ங்கிறது இருக்குது இல்லையா? நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு டிமாண்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த 30ங்கிறதே யோசித்து கொடுக்குற நிலைமையில தான் இன்றைக்கி 2 கட்சிகளும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுறதுங்கிறத தாண்டி கூட்டணிக்கே வேட்டு வைக்கிற வேலையை அல்லது அது ஜெல்லாகாமல் கொல்லி வைக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா எப்படி திராவிட கட்சிகள் ஒத்துப்பாங்கங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் உங்களுடைய உரிமை, அவங்க கொடுக்க மாட்டேன்னா அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதிலலாம் மாற்ற கேட்கவே கூடாதுங்கிறதில்ல. கேட்பதற்கு இவங்களுக்கு கொடுக்கலன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது, கொடுக்கணுங்கிற இடத்துக்கு அவங்கள தள்ளுறதுக்கு நீங்கள் இங்கே வளர்ந்ததுக்கு என்ன அத்தாட்சி இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொன்று அதை எங்கே கேட்கணும் அப்படிங்கிற முறையும் இருக்கு. நீங்கள் பொது வெளியில் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நீங்கள் இதை பேசிட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் அவங்க நம்ம செய்தியாளர்களாக அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதுதான் இவர் சொல்கிற மாதிரி அது கோயில் வாசல்லாம் உழணும், கொழாடியில் உருண்டு என்ன பண்ண அப்படின்னு நம்ம எம்மகனில் வடிவேல் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இது ஏறத்தாழ ஒரு முடிவை நோக்கி நகருது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா இதுக்கு மேலே விஜயாலையும் காத்திருக்க முடியாது. அந்த டோர் அவராக க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டு அவங்களை நம்பி பேசுவாங்கன்னாங்க. அவர் தான் முதலில் ஃபோன் போட்டு பேசினாருன்னாங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் சிம்பிளான கேள்வி, ஜனநாயகன் ஒடுக்கப்படுவது தமிழினத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் ராகுல் காந்தி ட்வீட் போட்டார். ஒரு நன்றியை நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிங்களா இப்போ வரைக்கும்? அப்போ உங்கள் லட்சணம் என்னென்னு அவங்களுக்கு இது கூட புரிஞ்சுக்க தெரியாதா அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இது ஓரளவுக்கு செட்டில் ஆச்சுன்னா தான் அதிமுக எப்படி மேடை ஏற்றி தேசிய தலைவர்களை வச்சு ஒரு ஆப்டிக் செய்கிறாங்களோ அதற்கு எதிர்வினையாக இந்த பக்கம் அவங்களும் இறக்க போகிறாங்க. மக்கள் நிதானமாக எல்லாரும் ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றதை நோக்கி அவங்க ஒரு ஆட்டம் போடுவாங்க. அந்த ஆட்டங்கிறது தான் முக்கியமானது. பெட்டியை திறக்கும் போது தான் அந்த ஆட்டத்தினுடைய வீச்சு என்ன அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் புரிஞ்சுப்பாங்க.